இதுக்கு பேர் தாங்க டெடிகேஷன். பிதாமகன் விக்ரம் லுக்குல பட்டைய கிளப்புற அருண் விஜய். வெளியான பாலாவின் வணங்கான் படத்தோட டீசர். முதல் முறையா பிரபல நடிகர் அருண் விஜய் இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல இணைஞ்சிருக்கிற படம் தான் வணங்கான். அந்த படத்தோட டீசர் தற்போது வெளியாகி இருக்கு. இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்புல உருவாக தொடங்கிய திரைப்படம் தான் வணங்கான். சில ஆண்டுகளுக்கு முன்பே சூர்யாவை வச்சு இந்த படப்பணிகளை துவங்கிய நிலையில ஒரு கட்டத்துல இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா நடிகர் சூர்யா இந்த திரைப்படத்துல இருந்து விலகிட்டாரு. இதனையடுத்து இந்த திரைப்படத்துல கதையின் நாயகனா அருண் விஜய் களமிறங்கி நடிக்க தொடங்கினாரு. பிரபல தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிற நிலையில முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேடத்துல நடிகர் அருண் விஜய் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல இந்த திரைப்படத்துல மிஷ்கின் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தற்போது இந்த படத்தோட டீசர் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. நிச்சயம் இந்த படம் அருண் விஜயோட திரை வாழ்க்கையில ஒரு முக்கிய மைல்கல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தன்னை சினிமாவுல உயர்த்தி விட்ட பாலாவுக்கு துரோகம் பண்ணிய சூர்யாவுக்கு இது தேவைதான். சூர்யா மட்டும் இந்த படத்துல நடிச்சிருந்தா சூர்யாவோட திரை வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சம்பவமா இந்த படம் இருந்திருக்கும். நல்ல சான்ஸை தன்னோட ஈகோனால சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் இயக்கத்துல தற்பொழுது சூர்யா நடிச்சுக்கிட்டு வர்ற வாடிவாசல் படத்துலையும் பல பிரச்சனைகளை சூர்யா பண்ணிட்டு வர்றதாகவும் இதனால வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளிவந்துக்கிட்டே இருக்கு. அந்த படத்துலையும் சூர்யா விரைவில் விலக்கப்படுவாருன்னு சொல்லப்படுது. அந்த படத்தையாவது சூர்யா தக்க வச்சுக்கணும்னு சூர்யா ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்துட்டு வர்றாங்க. சூர்யா வணங்கான் திரைப்படத்துல இருந்து விலக்கப்பட்டது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிற #சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.